செல்லப்பா உண்மைத்தான். என்னன்னா அவ்வளவு பிஸி? அண்ணா ரெண்டு பேரும் ஊர்ந்து வந்தாச்சா? சௌக்கியமா? செல்லப்பா நீ ரொம்ப பெரிய மனுஷன் தான் ஒத்துக்குறோம். ஒரு நிமிஷம் எங்க கூட பேச. சாரி, இப்ப எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு லட்சத்துக்கு சமானம். சாயங்காலம் 5 to 6 வரைக்கும் வேணா ஃப்ரீயா இருப்பேன். நீங்க ஏதாவது பேசணும்னா அப்ப பேசலாம். பாருங்க காஞ்சனா. ஆமா இது என்ன போர்டு? போர்டு சினிமா கம்பெனி பேரு. ஆரம்பிச்சிருக்கேன், படம் எடுக்க போறேன். இது என்ன பேரு? ஓஹோ ப்ரொடக்ஷன் இல்ல? சைக்கிளியே. உனக்கா ஆரம்பிக்கல, எனக்கா ஆரம்பிச்சிருக்கேன். நான் எடுக்க போற படம் ஒவ்வொன்னு ஓஹோ ஓஹோன்னு ஓடணுங்கிறதுக்காக தான் இந்த பேரை வச்சிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, ரொம்ப டைம் ஆகும். ஆமா நீ நிஜமாவே படம் எடுக்க போறியா? பணம் வேண்டாம். உன்ன கேட்டனா? மிஸ்டர் விஸ்வநாதன் இருக்காரு, அதாவது நம்ம 3 பேருடைய அப்பா. அவர் தான் ஃபைனான்ஸ் படத்துக்கு பணம் தராரு. படம் பேர் என்னவோ? வைக்கலையே, கடைசி வரைக்கும் வைக்க மாட்டேன். படம் பாக்குற ஒருத்தனும் என்ன பேரு துடிக்கணும். கேள்விக்குறியோட விட்டாலும் விட்டேன். அதுல நடிக்க போறது யாரு? கதை யாரு? டைரக்டர் யாரு? இவ்வளவு பெரிய டேபிள போட்டு உட்கார்ந்து என்ன மடைனா? எல்லாமே நான் தான். கதை வசனம், டைரக்ஷன், தயாரிப்பு, இது மாதிரி பல வேலைகள். ஆமா ஆபீஸ் பாய் கூட நீதானா? இறங்க கீழ இருங்க. இந்த கிண்டலா? ஆமா இவ்வளவு பேசுறீங்களே, கடைசியா நீங்க என்ன தமிழ் படம் பாத்தீங்க? We don't see Tamil pictures, only English pictures. அதாவது இங்கிலீஷ் படம் மட்டும் தான் பாப்போம். வண்டர்ஃபுல். இந்த மாதிரி சொல்றதா இப்ப ரொம்ப ஃபேஷனா போச்சு இல்ல? என் படம் வெளியே வந்தா தான் இந்த நிலைமையே மாறும். வரட்டும், நீ வேணா பாரு. ஒரு இங்கிலீஷ்காரன்னு சொல்ல போறான். We don't see English pictures, we want only Tamil pictures. அதாவது தமிழ் படத்தை தான் பாப்பேன்னு ஒருத்தர் காரணம் நினைக்க போறான். அப்படியே நடந்தா நாங்க படம் பாக்குறத விட்டுடுவோம். வெல் செட் நிர்மல். 2 பேரும் வெளியே போங்க.